வந்துரு 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். அம்மாவும் தொழிலாளி பேர் மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும். டேய் நீ சும்மா இருடா. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அவங்க கூடவே போறேன்னு சொல்றீங்க? நீ சொல்றத கேட்டு சமாதானம் ஆகணும். நான் அப்படித்தான் பண்ணணும். அம்மா நீங்க முதல்ல இதெல்லாம் நம்புறத ஸ்டாப் பண்ணுங்க. அப்பாக்கு எதுவும் ஆகாது. ஊர்ல முக்காவாசி பேர் இந்த மாதிரி ஜோசியம் பாக்குறேன் வாஸ்து பாக்குறேன்னு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு தான் தெரியுறாங்க. அம்மா நீங்க சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் இதை நம்புறேன். இதான்ப்பா என் பிரச்சனையோ. இப்ப அம்மா யாரோ சொன்னதை நம்புறாங்கல்ல, அதே மாதிரி மீனா யாரோ ஒரு பெரியவர் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்தனா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவ பண்ணிட்டு இருக்கிறா. ஆமா, விளக்கு ஏத்துனா எல்லாம் சரியா போயிடுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அது சரி, யாரோ ஒரு அம்மா வந்து மீனா அந்த வீட்டுல இருந்தா அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, அதை நீங்க நம்புறீங்க. மீனா இதை நம்ப கூடாதா? என்னப்பா நான் சொல்ற கட்டுதானப்பா? உங்களுக்கு எல்லாம் என் கஷ்டம் புரியாதுடா. என் புருஷன் உயிரை விட இவ இந்த வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு எல்லாம் முக்கியமா போயிடுச்சு. பேசுறத நிறுத்துறியா? சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் நம்பாத. இதெல்லாம் நம்மளா யோசிச்ச ஒரு முடிவு பண்ணணும். அப்படி சொல்லுப்பா. அதுக்குதான் நமக்கு 6வது ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. அது சில சமயத்துல நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்ல, படிச்சவன் உட்பட. உன் நம்பிக்கைக்கு யாரோ ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து பார்த்தேன். அதே மாதிரி மீனாவை அவன் நம்பிக்கைக்கு யாருகிட்டயோ கேட்டு இருக்கிறா. அவங்க விளக்கேத்து சொல்லியிருக்காங்க, மீனாவும் விளக்கேத்தி இருக்கிறா. இதுலயே எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாரு. ஒருத்தர் மீனா வீட்டுல இருந்தா அசம்பாவிதம் நடக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் வீட்டுல விளக்கேத்தினா எல்லாம் சரியாயிருன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்றது? எப்படி சரி பண்றது? சரியா சொன்னப்பா, இதான்ப்பா அனுபவங்கிறது. மத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு எந்த ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயத்த பண்றதுனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதை பண்ணக்கூடாது. மீனா, நீ விளக்கேத்துறதுனால அந்த வீடு எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. நீ ஏத்து. நான் சொல்றத மட்டும் இங்க யாரும் கேட்காதீங்க. ஏய் தள்ளுடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. டேய், எல்லாரும் உன்ன பார்த்தாண்டா பயப்படணும். நீதான் எப்ப எந்த நேரத்துல தேவலாம் என்ன செய்வேன்னு தெரியாது. பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். மீனா, அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, யாரையும் பாதிக்காத, எந்த நம்பிக்கை இருந்தாலும் செய்யலான்னு. நீ சந்தோஷமா விளக்குது. இந்த ரூம் நம்பர் தான் சொன்னா. என்ன கதவு திறந்திருக்கு? வா மனோஜ். வர சொன்ன, வந்துட்டேன். டிவோர்ஸ்க்கு ஓகேன்னு எழுதி தரேன்னு சொன்னல, நானே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல சைன் பண்ணா மட்டும் போதும். இந்தா. ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. அவங்கவுங்க பாதையில தனித்தனியா போறதா நல்லது. நான் என் லைஃபை பாத்துக்கிறேன், நீ உன் லைஃபை பாத்துக்க. கல்யாணம் கூட பண்ணிக்க. ஆல் தி பெஸ்ட். சைன் பண்ணு. என்ன? சைன் பண்ணு. பண்றேன். முதல்ல நீ இப்படி உட்காரு. எதுக்கு? நீ சைன் பண்ணி கொடு, நான் கிளம்புறேன். பண்றேன் மனோஜ், என்ன அவசரம்? நாம இப்ப பிரிய போறோம். ஒன்னா இருக்கிற லாஸ்ட் மொமெண்ட் இதுதான். நாம கொஞ்சம் பேசலாமே. பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. சரி, பேச வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது இருக்கலாமே. எதுக்கு பாக்கணும்? அதான் 2 வருஷமா பாத்துக்கிட்டுமே. முதல்ல உட்காரு. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஷோரூம் போனோம், நிறைய வேலை இருக்கு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேலை இல்லாம தானே இருந்த. அந்த ஷோரூமே நான் தான் உனக்கு வச்சு கொடுத்தேன். இந்த சொசைட்டில உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தேன். சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டல மனோஜ், நடந்த விஷயத்த சொன்னேன். உன்னை அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்டயே வேலை இருக்குன்னு சொல்ற. பரவாயில்ல. இதுக்கப்புறம் நீ என் பேரை எப்ப சொல்ல போறேன்னு தெரியல. ரோகிணின்னு ஒரே ஒரு தடவை கூப்பிட. எந்த பேரா? உனக்கு தான் கல்யாணி, நீ இன்னொரு பேர் இருக்க. உனக்கு நான் எப்பவுமே ரோகிணி தான். உன்னோட ரோஹிணி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ சைன் பண்ணு. என் பேரை கடைசியா ஒரே ஒரு தடவை கூப்பிடு. சரி மனோஜ்,
நான் ஆசைப்படுறத நீ பண்ண மாட்ட பரவாயில்ல. ஆனா நீ ஆசைப்படுறத நான் பண்றேன்.